ஹாய் ஆல் வெல்கம் டு கோமதி பிரியா டிஎன்பிஎஸ்சி. நம்ம நெக்ஸ்ட் பிஒய்க்யூ அனாலிசிஸில் செகண்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி பற்றி 3 ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா 12th ஹிஸ்ட்ரியில் லெசன் 3ல் ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பார்ட்டிசிபேஷன் ஆஃப் போயர் வார் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போயர் போரில் கலந்து கொண்டார் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஸோ இதில் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1899 to 1900 போயர் வார் நடந்திருக்கும். ஸோ அதில் தூக்குப்படுக்கை கொண்டு செல்வோர் படையில் இந்திய ஆர்வலர்களின் துணை கண்காணிப்பாளராக சேவை புரிந்ததற்காக அவருக்கு போயர் போர் வெள்ளிப்பதக்கம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆம்புலன்ஸ் கார்ப்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட், ஆம்புலன்ஸ் படையை நிறுவினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் பாக்ஸில் மேலே உள்ள பாயிண்ட் பாருங்கள், 1906 ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்பட்ட அவரது சேவையை பாராட்டி ஜூலு போர் வெள்ளி பதக்கம் காந்தியடிகளுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டான பாயிண்ட்டு. அப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் மனிதாபிமான பணிக்காக கெய்சர் இ ஹிந்த்ன்ற தங்கப்பதக்கம், அடுத்த ஆம்புலன்ஸ் படை 1906 ஜூலு வார் வெள்ளி பதக்கம், அப்புறம் 1899 1900 போயர் வாரில் தூக்குப்படுக்கை கொண்டு செல்வோர் படையில் வந்து இருந்ததுனால இவங்களுக்கு வெள்ளி பதக்கம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1919 பஞ்சாப் துயரத்தில் காந்தியடிகளுக்கு பங்கு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பஞ்சாப் துயரம் நடந்த ஒரு காரணம், அதை வச்சு தான் அவர் வந்து எல்லா பதக்கங்களையும் திரும்ப கொடுத்துருப்பாரு. இது வந்து 12th புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. 10th புக்கில் இன்னும் டீட்டெயில்டாக நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரவீந்திரநாத் தாகூர் வீர திருமகன் அப்படிங்கிற அரசு பட்டத்தையும் கெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற அந்த பட்டத்தையும் காந்தி வந்து திரும்பி கொடுத்தாரு. இதுக்கு காரணம் வந்து பஞ்சாப் படுகொலைக்கு கீழே உள்ள பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே புக் சோர்ஸ் தான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த புக் சோர்ஸ் வேணும், இல்லை என்ன கொஷின் பேப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.